நெல்லை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த மாணவர் தமிழ்ச்செல்வன் போலியோவால் கைகால்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ 420 எடுத்துட்டேன். அடுத்தடுத்து நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுதேன். அதுக்கப்புறம் நான் லாயர் படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுதேன். நான் இப்படி இருக்கும்போயும் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சு இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் அம்மா ஆளாக்கியிருக்காங்க என்னைய. எனக்கு இதுக்கு மேலே இன்னொன்று படிக்கணும்னு ஆசை இருக்குது. தந்தை இறந்த போதும் மனம் தளராமல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய திருவள்ளூர் மாணவி 332 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். வேலஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த மோனிஷாவுக்கு கணித தேர்வின் போது கூலி தொழிலாளியான இவரது தந்தை முனுசாமி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இருந்தபோதும் தைரியத்துடன் தேர்வு எழுதி 332 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேக்ஸ் போர்டு எக்ஸாம் எழுதும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் எங்கள் அப்பாக்காக நான் போய் எழுதிட்டு வந்தேன். எங்கள் அப்பா நான் தாசில்தார் ஆகணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. நான் கண்டிப்பாக எங்கள் அப்பாக்காக எங்கள் அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றினேன். இப்போ நான் 10th போர்டு எக்ஸாம் 332 மார்க் எடுத்தேன். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தொட்டம்பட்டியில் மாணவி சந்தியா 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஜெயம் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி சந்தியா கவுண்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அன்பழகன் மகள் ஆவார். இவர் தமிழை தவிர அனைத்து பாடங்களிலும் சதம் அடித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ரஹ்மானியா தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மாணவி காவிய ஜனனி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் அவருக்கு பள்ளியில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடி பாராட்டு தெரிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர். திண்டுக்கல் கொசவப்பட்டி அக்ஷயா அகாடமி மேல்நிலை பள்ளி மாணவி காவியா ஸ்ரீ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ரோட்டு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சிதம் கருப்புசாமி விவசாய தம்பதியின் மகளான இவர் தமிழில் 99 மதிப்பெண்களும் இதர பாடங்களில் 100 மதிப்பெண்களும் பெற்று அசத்தியுள்ளார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ மார்க் எடுத்தது. நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட், எம்டி இந்த மாதிரி எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நான் மட்டும் எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல. அவங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட்டை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்ன்னு என்னோட ஸ்கூலுக்கு சொல்லணும். நெக்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியுமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோட எய்ம் IAS, நான் கலெக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கு படித்து கண்டிப்பாக கலெக்டர் ஆவேன். ரொம்ப 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் நாளை முதல் துணைத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை இயக்குனர் சேது ராமவர்மா அறிவித்துள்ளார். ஜூலை 2ஆம் தேதியில் இருந்து துணைத் தேர்வுகள் நடைபெற உள்ளன. மேலும் மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 13ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 15,760 பேர் ஒட்டுமொத்த தேர்வுகளுக்கும் வராமல் இருந்துள்ளனர். இவர்களும் தனித்தேர்வு மாணவர்களும் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.